வேணாமாங்கிற செய்தியாளர்கள் கேள்விக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவரோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவரோட மாற்று கருத்தை சொல்லியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலும் பசியிலும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்லை, ஃபீஸ் கட்ட முடியலன்னா போது நீங்கள் அந்த காசை வாங்கிக்கிங்க. பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லுவாருன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் பணம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். ஓட்டு மட்டும் போடும்போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு போடுங்க. உங்க பணத்தை திருப்பி தராங்க, வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது அவங்களோட பணம் இல்லை, நம்மளோட பணத்தை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரியான மனிதர்களுக்கு ஓட்டு. காசு வாங்குறதுக்காக நீங்க ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போகணுன்ற அவசியம் இல்லை. உங்க பெரிய தப்பே அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வாங்கியாச்சு, நம்ம அவங்களுக்கு தான் போடணும்னு நினச்சி நம்ம பண்ணுறவ பார்த்தீங்கன்னா திரும்பி அவர் சொல்கிற மாதிரி மீண்டும் அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு மீண்டும் நம்ம 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்துட்றோம். இல்லை, உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினச்சிக்கோங்க, ஆனால் ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. சரியாக தான் சொல்கிறாரு. பணத்தை வாங்கிக்கிங்க, ஆனால் நீங்கள் போடக்கூடிய ஓட்டு சரியான மனிதர்களுக்கு போடுங்க. இவங்க அதாவது நீங்கள் பணம் வாங்கினது அப்புறம் நம்ம ரெகுலராகவே ஒருத்தவங்களுக்கு மட்டுமே போடும்போது பார்த்திங்கன்னா மீண்டும் அவங்க தான் அந்த தவறுகளை நம்ம எப்படியும் நம்ம தான் வரப்போகிறோன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க செய்வாங்க. அதே இது நாம் பணம் வாங்கினாலும் ஒரு வேறு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மாற்றி போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சந்தோஷம் தான், கொடுக்கலாம், பரவாயில்ல தான். என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நிறைய பேர் வாக்கு கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற கேள்விக்கு விஜய் ஆண்டனி பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்படி கொடுத்தா கூட என்ன பண்றது, வாங்கிக்கங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க, உங்க பணம் தான். நாளைக்கு உங்க நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும், ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா பணத்தை வாங்கிக்கிங்க, வேணான்னு சொல்ல வேணாம், ஆனால் நீங்கள் மனசாட்சிப்படி நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதான் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு விஜய் ஆண்டனி. வாங்காமல் இருக்கு சார், கொடுக்காம இருந்தால் சந்தோஷம் தான். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த விஜய் ஆண்டனியோட பதிலை சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். தமிழகத்தில் வெற்றி பெறணும், அது 1. எப்படி வெற்றி பெறணும் 2வது, 3வது பண அரசியலை கோயம்புத்தூர்லிருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா பண அரசியலை ஒழிக்கணும், தமிழகத்தில் நாம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் இது கோயம்புத்தூர்ல அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. பார்க்கலாம். கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள். ஜூன் 4ஆம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டப்படும்ங்கிறது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது அவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு கோயம்புத்தூர்னு மட்டும் சொல்கிறத விட இந்தியாவிலேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, மற்ற மாநிலத்தில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இந்த பண அரசியல்ன்றது எல்லா மாநிலத்திலையுமே நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிற்கிறாங்க. இந்த பண அரசியல்ங்கிற பேய கோயம்புத்தூர்லேருந்து ஓட்ட போகிறாங்க ஜூன் 4ஆம் தேதி. அவர் கடைசி வரைக்குமே என்ன சொல்கிறாருன்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண அரசியல் நடக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்படி கிடையாது, எல்லா மாவட்டத்துலேயுமே பண அரசியல் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. இது இவர் எப்படி சொல்லியிருக்கலாம்னா, நாங்கள் முதல் முறையாக கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம், இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா மாவட்டத்துலேயுமே நாங்கள் பண அரசியலை ஒழிச்சிருவோம், 2வது இந்தியாவிலையுமே ஒழித்து தமிழ்நாட்டை பண அரசியல் இல்லாத முதல் மாநிலமாக மாற்றி அதுக்கு அடுத்தடுத்த மாநிலமாக நாங்கள் மற்ற மாநிலங்களையும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இந்த 1000 ரூபா தூக்கிட்டு வரவே, மூக்குத்தி தூக்கிட்டு வரவே, கம்மல் தூக்கிட்டு வரவே, நம்ம கருவுக்காரங்க நம்மால் செந்தில் பாலை தூக்கிட்டு வரவே, இட்டு போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வருவெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரும்போது இலவசம் நாங்கள் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் எப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதை வாங்கி நாம் மறுபடியும் மீண்டும் பார்த்திங்கன்னா
அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நாம தான் இன்னுமே வந்து நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கிக்கிட்டே இருக்கிறோம். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இது எல்லாமே இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அது மூலமாக மக்களோட தேவைகளை சரி பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா அதுவே ரொம்ப நடைமுறைப்படுத்த ரொம்ப சந்தோஷமான விஷயம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு. இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும். அப்பதான் இளையவர்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். விஜய் ஆண்டனி அவர்கள் சொன்ன கருத்துலையுமே எந்த தப்பும் இல்லைன்னு தான் தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பணம் வாங்கிக்குங்க, ஆனால் வந்து நீங்கள் மனசாட்சிப்படி நல்லவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் சொன்ன கருத்துலையுமே எந்த தவறும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க, என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. யாரும் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்க மாட்டேன், என் சார்பாக யார் பணம் கொடுத்தாலும் எனக்கு தகவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பான விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.